ஆபகுக் 1 அதிகாரம் 2, 3, 4, 5. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் இரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமையுங்கள். விவரிக்கப்படாமலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். என்ன எழுதியிருக்கு? நீங்கள் விசுவாசிக்காத ஒரு கிரியை உங்கள் நாட்களில நடப்பிப்பேன். இந்த இடத்துல ஆபகுக்கு எதை பற்றி பேசுறாரு அப்படின்னா, அவர் வாழக்கூடிய காலத்துல கர்த்தாவே, எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாதிருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. இதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது தான் அந்த 5வது வசனம். நீங்கள் புறச்சாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமையுங்கள். விவரிக்கப்படாமலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு காரியத்தை உங்கள் நடுவில் நடப்பிப்பேன். அந்த நீங்கள் விசுவாசியாத ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, கண்டாலும் புரியாது, அப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு மத்தியில நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விவரிக்கப்பட்டாலும் என்ன செய்யாது, புரிஞ்சிடாது. சொல்லுகிற எந்த காரியத்தையும் புரியாது. ஏன் சொன்னா, அன்னைக்கு ஆபகுக்கு காலகட்டத்துல ஜனங்கள் எல்லாரும் லஞ்சம், ஊழல், பொய், துன்மார்க்கம், அதாவது சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், சேர்க்கிறவன் சேர்த்துக்கிட்டே இருப்பான். விண்ணத்த கண்டிஷன் அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஆபகு காலத்துல நம்ம நினைக்கிறோம் பிஜேபி மட்டும்தான் அப்படி செய்வானோ அப்படின்னு. இல்லை, இது ஆபகுக்கு காலத்துலயும் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதே தான் அன்னைக்கு இருந்தது. அதனாலதான் அவர் சொல்ற அப்படி ஜெபம் என்ன, எது வரைக்கும் ஆண்டவரை நாங்க தான் டெய்லி ஜெபம் பண்றோமே, ஆனா கேளாது இருக்கிறேன், எது வரைக்கும் ஆண்டவரை அப்படி எங்களை ரட்சிக்காம பிரிவனோட கையில இருந்து அப்படின்ற அவர் இயங்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கறது தான் அந்த 5வது வசனம். என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஒன்றும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காரியம் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்கள் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நடப்பிப்பேன். ஒருவன் அதை உனக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13:41 வசனத்துல வாசித்தார். அது என்ன கிரியையாக நம்ம நம்ப முடியாத கிரியை என்னது ஆண்டவர் நடத்த போகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய வசனம் இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் 1 பேதுரு 4:17 என்ன சொல்லிடு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்ன ஆகுமோ? அவை யாரும் நம்ப முடியாத ஒரு பயங்கர தீர்ப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுது.
ரோமர் 11ஆம் அதிகாரம் 7 வாசித்தோம்னா அதுக்கு ஒரு 7 வசனம் வாசிக்க வேண்டியிருக்கும். ஆனபடியினாலே என்ன இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் போகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவருடைய முதுகை எப்பொழுதுமே குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடறுகிறவர்கள் என்று கேட்டிருக்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளேயே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலிலே புற ஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தையும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு அவர் எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இப்ப இதுல என்னதான் நான் புரியணும் அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்ய போறன்னா நியாய தீர்ப்பு தான். அது எவ்வளவு நியாய தீர்ப்பை பற்றி யாருக்கிட்ட சொன்னாலும் யாருக்கும் புரியாது. இன்னைக்கும் அப்படித்தான். ஏன் அவர்களுடைய புரியாத காரணம் பாருங்க, அந்த 8வது வசனம் கனநித்திரை. புரியாதது காரணம் கேளாதிருக்கிற காது. அதாவது வசனத்தை பற்றி நம்ம கூட்டத்திலையும் இருக்காங்கல்ல, எவ்வளவுதான் வசனம் சொன்னாலும் அதெல்லாம் அதை அவன் சொல்லிட்டு போறான், நாங்க எங்க பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார், அது யாருக்குமே புரியாது. இப்போ நைட்டு என்ன புலம்புனை, அதாவது அடுத்த வருஷத்துல வருகிற ஒரு பயங்கரமான என்னது இயற்கை அழிவு சீற்றம். ஆக்சுவலா இயற்கை சீற்றம் வந்துட்டோன்னு எல்லாரும் என்ன நினைக்கிறேன், எங்க வீட்டுக்குள்ள நடக்கல நாங்க பார்த்துக்கலாம், மற்ற இடங்கள்ல நடக்கும்போது நாங்க எதுக்கு கவலைப்படணும்? இப்போ வயநாட்டுல நடந்தா எனக்கு என்ன, தமிழ்நாட்டுல நடந்தா எனக்கு என்ன, ஏன் வீட்டுக்குள்ள இதுதான் இந்த நல்ல இதே நல்லதான் ஆபகுக்கு காலத்துல. எப்படி லஞ்சம் வாங்கினா என்ன, அடுத்தவனுக்கு ஒன்னா என்ன, அடுத்தவனை அழிச்சா என்ன, எனக்கு சம்பாத்தியம், எனக்கு வீட்டின் மேல் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு சூழ்நிலை. அதே சூழ்நிலையை தான் இந்த காலகட்டம் கடந்து போறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதற்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவரை எது வரைக்கும் பார்க்காதிருப்பி, கேட்காதிருப்பி, ரட்சிக்காதிருப்பின்னு சொல்லிட்டு புலம்பும் போது ஆண்டவர் கொடுக்குற பதில் தான் ஒரு காரியம் செய்ய போறேன், அது யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரியம் தெரியுமா? ஏன் செய்கிறாரு, யாருக்கு செய்கிறாரு அப்படின்னு அது நியாய தீர்ப்பு. அவ்வளவுதான். நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது நம்ம நியாய தீர்ப்பு தானே, அது நடக்கட்டு. ஏங்கன்னா ஒரு வேளையில தூக்கு தண்டனை போட்டுருவாரோ அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறியோ? இது யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்றாருல, அங்கதான் சிக்கலே வந்தது. இத சபையில இருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்றாரு, வேற யார்ட்டையும் இல்லை. நீதிமொழியில 5:12 என்ன வாசிக்கிறோம்? ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே அப்படி சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். அவ்வளவுதான். போதகத்தை வெறுத்து கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினேனே அப்படின்னு ஒரு காலம் வரும். அதான் அன்னைக்குதான் சபையில போதகத்தை வெறுக்கிறதும்
இது என்ன பெரிய பிரசங்கம், இது என்ன பெரிய வேதாந்தம், இதுவெல்லாம் நாங்க எத்தனை வருஷமா கேட்கிறோம், 30 வருஷமா சொல்லுதியா கேட்டுட்டு தானே இருக்கோம். அங்க என்ன நடந்துருச்சு? அதான் ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஆனா நியாயத்திற்கு வார அன்னைக்கு தெரியும். அந்த நாள் அது மந்தாரமும் பயங்கரமுமான நாளா இருக்கும். அந்த நாள் துக்கத்தின் நாளா இருக்கும், அது துயரத்தின் நாளா இருக்கும். யாரை கொண்டு நினைச்ச முடியாது, தாங்கக்கூடிய பலன் இல்லாத நாளா இருக்கும் அப்படின்னு செபனியாவில் நம்ம வாசிக்க முடியும். அப்ப அந்த நாளுடைய பயங்கரம் எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு தெரியல. இது நிமித்தம் அக்னி ஜுவாலை, ஏசாயா 5:24 இது நிமித்தம் அக்னி ஜுவாலையை வைக்கோல் பட்சிப்பது போலவும் சொத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிகிறது போலவும் அவர்கள் பேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். என்ன செய்யும் சொல்லிட்டாரு? இந்த நியாயத்திற்கு எப்படி இருக்கும்? அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிக்கிறது போல இருக்கும். அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிக்கிறதுன்னா நம்ம வைக்கோலை தீ பிடிச்சா திடீர்னு யாரும் ஒன்றும் அணைக்க முடியாது. அதே போலதான், அதாவது அந்த வைக்கோல்ல தீ பிடிச்ச பிறகு அணைக்கணும்னு முயற்சிக்கிற ஆளு ஒருவேளை அந்த ஆளே இல்லாம எல்லாம் என்னன்னா அவ்வளவு வேகமா பிடிக்கும். அதனால தேவன் அந்த நியாயத்திற்கு நாள் அக்னி அது எரிச்சு அது சாம்பலாக்கும். அதுல ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும். என்ன சொல்லி இருக்குன்னா, அவர்கள் துளிர் தூசியை போல பறந்துவோம். துளிர்னு சொல்லு என்னது? இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செய்தாலும் பிள்ளை பிள்ளை பிள்ளை, அந்த பிள்ளை வசனத்துக்கு இடம் கொடுக்காத உள்ள, வேதத்தை படிக்காத உள்ள, ஜெபிக்காத உள்ள, உனக்கு உன் பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் என்னது, என் பிள்ளை என்ன அது படிச்சிருக்கான் தெரியுமா, என் பிள்ளை என்ன பெரிய ஒரு ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லுகிற அந்த துளிர் அப்படின்னு சொல்றது. அதுதான் உன் பிள்ளை ஒரு தூசிய பிள்ளைக்கு தூசியை கூட காணாது அந்த நாள். அது ஒரு பயங்கரமான நாளா இருக்கும் அப்படின்றத, அதாவது யாருக்கும் இதை விளக்கினா புரியாது. இதுவரைக்கும் அப்படித்தானே, நியாயத்திற்கு வரும் நியாயத்திற்கு வரும் நியாயத்திற்கு வரும் எல்லாருமே விளக்கிட்டு இருக்கிறோம், யாருக்குமே புரியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பின்னணி லஞ்சம், துஷ்டம், துன்மார்க்கம், விக்கிரகம். இது எப்படி அன்னைக்கு அபகு காலத்துல இருந்தோ அதே தான் இருக்கு. அந்த காலத்துல சபையும் அப்படித்தான் இருக்கும், வசனத்தை வெறுப்பான். ஆபகு காலத்துல அதுதான் நடந்தது. வேதத்து காது செவிய கொடுக்க மாட்டான், என்ன சொன்னாலும் அவன் புலம்பிட்டு போறான் அப்படின்னு இருப்பான். அதேதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவர்களுக்கு நாட்டினுடைய நிலைமையும் இன்னைக்கு சபையுடைய நிலைமையும் ஆபகுக்கு காலம் எப்படி இருந்தோ, எப்படி லஞ்சம், எப்படி கொடுமை, எப்படி துன்மார்க்கம், எப்படி கொலைபாதகம், எப்படி அழிவு இந்த பூமியில இருந்தோ அதேதான் இன்னத்த பூமியினுடைய நிலை. அப்போ அந்த நிலையில ஆண்டவர் எங்க தன்னுடைய கையை நீட்டுறதுன்னா, அவருடைய எச்சரிப்பை கவனிக்காம தூங்கிட்டு இருக்கிறவன், அவருடைய எச்சரிப்பை புரியாம செவியை அடைச்சிட்டு இருக்கிறவன். அப்போ அதே அனுபவம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. எவ்வளவு எச்சரித்தாலும் எதனை என்ன நடந்துற போகுது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த எண்ணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிச்சயமா அது என்ன நடக்கும்? ஒரு வக்கீல எரிக்கிறது போல. அது எங்க ஆரம்பிப்பாரு? விசுவாசிய கூட்டத்துலதான் ஆரம்பிப்பாரு. பாவிக்கிட்ட ஆரம்பிக்க மாட்டாரு. இந்த வசனத்தை கேட்காம சர்ச்சில் வந்துக்கிட்டு அப்படி ஆடிக்கிட்டு நான் தான் சர்ச்சில் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு போறான் பாரு, அவன் வீட்டுக்குள்ள ஆரம்பிப்பாரு. அது எப்படி ஆரம்பிப்பாருன்னா அதுதான் ஒரு கஷ்டமான காரியம். அதாவது முதலாவது அப்பன தலையில கைய மாட்டாரு. நீ யாரை நம்பி இருக்கிறாயோ உன் நம்பிக்கைக்கு பாத்திரமான உன் சந்ததிய தலையில தான் கைய வைப்பாரு. ஆனா நீ தலையில கைய வச்சு பருவச்சா ஒன்னும் காரியம் நடக்காது. அதுதான் என்ன செய்யப்பட்டது? அடுத்த வருஷத்துல ஒரு 5 எண்ணம் அப்படின்னு சொன்னது. அது அவனை தான் நீ நம்பி இருப்ப.
அதாவது குடும்பமே அவனை தான் நம்பி இருக்கும், அவன் தான் எல்லாம் செய்ய போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆஹ் எல்லாரும் அவன் மேல நம்பிக்கையா இருக்கிற அநேகருடைய ஜீவிதம் உண்டு. அந்த நம்பிக்கை உனக்கு எதுவுமே இருக்காது, அவன் தான் எல்லாம் அவனுடைய காரியங்களை பார்த்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ள அஞ்சனம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதனால ரொம்ப மோசமான ஒரு நாட்கள் அது. அங்க துளிர்ல தான் கையை வைப்பாரு, இல்லாம உன் மேல கையை வச்சா சரி, உனக்கு திமுருக்கு ஒண்ணு அடிச்சலாங்கன்னா ஒண்ணு அடிக்க மாட்டாரு. அடிக்கிறது தலைமுறையை தான் அடிப்பாரு. அதுதான் யாருக்கும் புரியல. அவன் நல்லவன் தானே, அவன் எவ்வளவு வீட்டுக்கு சேர்த்துருந்தான், அவன் எப்படி கொள்ளையடிக்கிறான், எப்படி பொய்ய சொல்றான், எப்படி யாரை ஏமாத்துறான், பணம் 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 பணம், எந்த வகையில எல்லாம் ஒருத்தனை வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம், தெய்வத்தை மறந்துகிட்டு உலகத்தை பின்னாடி சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓடுறானோ. ஆனா எவ்வளவோ செய்தான், நல்லதெல்லாம் செய்திருக்கிறான், சபைக்கெல்லாம் செய்திருக்கிறான்னு பிரயோஜனம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் பயங்கரமான நாளா இருக்கும். அதுதான் சொல்லிடுது. 65:15 வாசத்தினால, நான் தெரிந்து கொண்டவர்களை நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாய் பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை கொண்டு போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தரிப்பார். கஷ்டம்தான், இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. அங்க சொல்லுங்க, தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக, அத உங்க பேரை சொன்னாலே ஊழியக்காரனுக்கு அது எப்படி இருக்கும், சாபம் போல இருக்கும். அவ்வளவு நிந்திச்சிருப்பாங்க ஊழியக்காரனை, அவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க ஊழியக்காரனை, அவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க ஊழியக்காரனை. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா வசனம் ஃபுல்லா வாசித்தா கொஞ்சம் கஷ்டம், நான் எல்லாமே வாசிக்கலன்னு இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் யாருக்கும் புரியாத அக்கினி தழல ஊற்றுகிறார், அனுப்புகிறாருன்னு சொன்னா, இந்த ஊழியக்காரனுக்கு அவன் நாம எப்படிப்பட்டதா இருக்குன்னு சாப வார்த்தையா இருக்கும். தனக்கு சாபம் ஒருத்தனை சாபம் போடுவதும் சரி, அவன் பேரை சொல்றதும் சரி, சபிச்சிருப்பான். சாபம் அப்படின்னு சொல்றது என்னது? சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். என்னடா இருக்கு, நான் விளக்க முடியும், நான் விளக்கல. என்னன்னா விளக்குன்னா கொஞ்சம் வேதனையான காரியம். சரி, இனிமேல் இருக்கவங்களா திருந்தட்டு விட்டுறேன். இந்த வசனத்துக்கு நம்ம சபைக்குள்ள எக்ஸாம்பிள் நிறைய உட்கார்ந்து யோசித்துக்க. ஆண்டவர்கிட்ட ஆபகுக்கு கேட்கிற, ஆண்டவர் எது வரைக்கும் கேளாதிருப்பீர், எது வரைக்கும் ரட்சியாமல் இருப்பீர், எது வரைக்கும் காணாதிருப்பீர், ஆண்டவரே அக்கிரமம் பெறுகிறதே பூமி. அப்பதான் சொன்னாரு. இது எதனால அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுனால இல்லை, சபையில இருக்கிறவன் வசனத்தை செவி கொடுக்காததுனாலதான் ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு, கண்ணத்திரையினாலையும் உணர்வற்றவனாயும் மாற்றி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அவன் கண்ணத்திரையும் உணர்வற்ற நிலைமை அவன்கிட்ட காது கேட்டா போய் அமைச்ச விட்டுத்தனமா இருக்கானே, வசனத்தை வெறுக்கிறான, உபதேசத்தை உதாசீனம் பண்றானே. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த காலத்துல என்னுடைய நியாயத்திற்கு யாருக்கும் நான் சொல்ல போறது, செய்ய போறது, நான் சொன்னாலும் விவரித்தாலும் விளங்காது. அவங்களுக்கு முடிவு என்ன தெரியுமா? அக்கினி. அவ்வளவுதான். இந்த அக்கினி இப்ப பாருங்க, அது இந்த 10 வருஷம் அதெல்லாம் நம்ம சந்திக்கதான் போறோம். இவ்வளவு மழை பெய்யுது எல்லாம் ஊரெல்லாம். என் ஊர்ல நேரத்துக்கெல்லாம் நினைச்ச முடியாது. வெயிலுக்கு அட்டி ஒரு நிமிஷம் கூட ரோட்ல போக முடியாது, அவ்வளவு சூடு. இவ்வளவு நாள் மழை பெய்தது, இவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பக்கத்துல தண்ணி கிடக்குது, மறுபக்கத்துல அந்த வெயிலுக்கு சூட்டுல ஒருத்தனை கூட நிற்க முடியாது. ஏஞ்சன வெளிப்படுத்தல எழுதி இருக்கு, கடைசி நாளில் சூட்டு நிமித்தமா எல்லாவனுக்கு என்ன உண்டாகும், உடம்பு பொழுவும் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட காலங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த காலத்துல வசனத்தை எவன் எல்லாம் வெறுக்கிறானோ அவன் எல்லாம் இதுகளுக்குள்ள மாட்டிக்கிறான். புரியாது. இது என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையுடைய சீற்றம் இல்லைன்னா வெயிலுக்கு கொடுமை. வெயிலு கொடுமை இல்லை. அதே இடத்துலதான் வசனத்தை கேட்டு ஜபித்து தேவனோடு கூட வாழ்கிறவனுக்கு
அந்த வெயில் என்ன செய்யாது, அவன் உடம்புல பொள்ளலை உண்டாக்காது, அவனுக்கு கேன்சர் வராது, அவனுக்கு தோல் சம்பந்தமான வியாதி வராது, அவனுக்கு பாதுகாப்பு பொறுமை இருக்கும். அந்த மகா பயங்கர நாட்களை குறித்து சிந்திக்க இது யாருக்கிட்ட ஆரம்பிப்பாரு? அப்பன்கிட்ட இல்ல, மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிற மக்களை நம்பி வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய, அதாவது பிள்ளைகள் என்ன செய்தாலும் சம்பாதித்தா போதும், விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காத பெற்றோருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும். ஏன்னா உனக்கு பிள்ளை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, பணத்தை சேர்த்துட்டு எல்லாம் ஆயிட்டுன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களை இந்த கடைசி நாட்களில் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருப்பு பெருமையா இல்லை, அது புரியாத ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால ஆபகுக்குடைய விண்ணப்பம் எதுவோ அன்றைய எது வரைக்கும் அது அவரு கையை நீட்டும் வரைக்கும், அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும், செபிக்கணும். ஆபகுக்கு போல நம்ம ஆண்டவரை எது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்போம். அந்த குறித்த நாள் வரும்போது நமக்கு தேவன் செய்கிற அதிசயங்களை இந்த உலகத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிப்பேன்.